வெல்கம் பேக் டு TEZLA'S. க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? சூப்பர் பைக்ஸ்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. GTT அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராக் மோட்ல க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். போகிற வண்டி ஆஃப் ஆகிடும். பார்த்துக்கிட்டே இருக்கு. வெல்கம் பேக் டு TEZLA'S. இது நான் உங்கள் டெஸ்லா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹை எண்டட் சூப்பர் பைக்ஸ்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சும் பிடிக்க தேவையில்ல, ஆக்சிலேட்டரும் கொடுக்க தேவையில்ல, ரெண்டுமே கொடுக்காம வண்டி வந்து சர்டன் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதை தான் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கொடுத்த நேம் பார்த்தீங்கன்னா GTT அப்படின்னு சொல்லுவாங்க. GTT அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைட் த்ரூ டெக்னாலஜி. அது என்னென்னு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருக்க சொல்ல நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்ல. நம்ம பைக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2000 RPMல ஹைட்டிலே லாக் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கியரை போட்டு மெதுவாக நீங்கள் கிளச்சை ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், அது பாட்டு வண்டி போயிட்டே இருக்கும். அப்புறம் சர்டன் டைம் பீரியடில் வந்து இப்போ நீங்கள் ஒரு 100 மீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் விட்டுட்டாங்க கூட கிளச்சை விட்டால் கூட போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th கியர் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அர்பன் அண்ட் ரைன் மோடில் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணால் எவ்வளோ ஸ்பீட் டாப் ஸ்பீட் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 போதும் நினைக்கிறேன், 40 to 45 வரைக்கும் ரைன் அண்ட் அர்பனில் போது. பட் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து ஃபஸ்ட்டு 2 கீர் வரைக்கும் தான் இது ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன், வாங்க போகலாம். இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதான் கீரை போட்டேன். ஸோ நான் ஆக்சிலேட்டர் எதுவுமே கொடுக்குறேன். தெரியும் நான் கட்சி மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ வண்டி மூவ் ஆகுது. ஸோ ஆக்சிலேட்டர் வந்து கை எடுத்துக்கிறேன். வண்டி பாய்ச்சிட்டு ஆகுது. ஸோ நான் செகண்ட் கீரை சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அது எந்த மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபன் மோடு. செகண்ட் கீரை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ செகண்ட் கியர் இருக்குது அப்படிங்கிற கஷ்டம் கொஞ்சம் தான் இருக்கேன். செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா 19 km/h நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, தெரியும். இப்போ நான் தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நான் எடுத்துட்டேன். தெரியும் பேலன்ஸ் இல்லை, அதனால தான் அந்த கடையில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்ட் கியரில் 24 km போகுது. ஓகேங்களா, அதை ஃபோர்த் கியர் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபோர்த் கியரும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். சேஞ்ச் பண்ணாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27 28 போகுது. இப்போ இதே ஃபிஃப்த்து கியர் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபிஃப்த் கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 கிட்ட போகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 33, 34, 35 இருக்குது. இப்போ ஃபைனலாக 6th கியரை போடுவோம். கொஞ்சம் வண்டி டக்கு டக்குன்னு அடிக்கிட்டு தான், பட் அது கொஞ்சம் ஆர்பிஎம் கொஞ்சம் ஒரு வேரி ஆகுது. 2000 RPM நம்ம ஐடியில் லாக் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ 6th கியரில் 37 போகுது, 38. ஸோ 37, 38 அதுக்குள்ள லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ ரைடிங் மோடு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ரைன் மோடில் இதுவே போகும். இப்போ நான் வந்து ட்ராக் மோடு இல்லை ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு நான் உங்களுக்கு பண்ணிக்காங்க. இப்போ ட்ராக் மோடில் க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கேன். ஸோ மெதுவாக நான் ஆக்சிலேட்டர் விடல, வெறும் கிளச்சை மட்டும் தான் விடுறேன். எப்படி மூவ் ஆகுது மட்டும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கியரில் 11 வரைக்கும் போகுது. இப்போ செகண்ட் கியரை போடுவோம். செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். 13. இது பெரிய மாற்றம்லாம் கிடையாது. இப்போ தேர்ட் கியர் போடுவோம். தேர்ட் கியரில் அந்த டக்கர அடிக்க ஆரம்பிச்சிச்சு. RPM இல்லாத காலத்தில் 18, 19 போகுது. இப்போ ஃபோர்த் கியர் போடுறேன். ஸோ ஃபோர்த் கியரும் போட்டேன். இப்போ ரொம்ப அடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் 22 அந்த ரேஞ்சு கிட்டே போகுது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா 38 கிட்டே நம்ம கவர்மெண்ட் மோட்லேயும் அண்ட் ரைன் மோட்லேயும் போகும். இப்போ 5th கியர் போகிறோம், வண்டி ஆஃப் ஆகிடும். பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சு 5th கியரில் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கியருக்கு மட்டும்தான் ட்ராக் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடில் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸு. மற்ற எதுவுமே வந்து இதில் கொடுக்கல. ஏன்னு பார்த்துருந்தீங்கன்னா ட்ராக் மோடில் எவனோ உட்காந்து உருட்ட போகிறதில்ல. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அதுக்கு முன்னாடி யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திங்க. இதோட ஒரு அடுத்த கண்ணில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.